பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மதியான வேளையிலையும் எம்எம்ஜே ப்ரோக்ராம், இந்த ஜெப வேளையில் உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதற்காக தேவன் தந்த பெரிதான இரக்கத்தை நினைத்து கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இது ஒரு அழகான ஜெப வேளை. இந்த ப்ரோக்ராம்க்கு பேரே மகளிர் மன்றாட்டு ஜெபம். அநேகர் இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உண்டு. அநேகருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேகர் ஜெப குறிப்புகள் தந்திருக்கீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாகுது. இந்த நேரத்தில் நம்ம உண்மையாக ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 116வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இங்கே ஒரு அழகான விஷயத்தை பார்க்குறோம். நம்ம ஏசப்பா நம்ம சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் செவியை சாய்த்து கேட்கிறாராம். ஒருவேளை நம்ம ஏதாவது பிரச்சனைகளில் யார்கிட்டையாவது போய் கேட்டோன்னா அநேக நேரங்களில் அநேகர் நம்முடைய பிரச்சனைக்கு செவியை சாய்ப்பதே இல்லை. அவங்கவுங்க காரியம் அவங்கவுங்களுக்குன்னு போயிடுவாங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசப்பா தம்முடைய தேவன் தம்முடைய செவியை நமக்கு சாய்த்து நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறாராம். சங்கீதம் 40:1 கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து ஏன் கூப்பிடுதலை கேட்டார்னு சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்காங்க. நம்ம கூப்பிடும்போது தம்முடைய செவியை நம்ம மேலே அழகாக சாய்ச்சி நம்ம என்ன சொல்கிறோம், என்ன கேட்குறோம், என்ன விண்ணப்பம் பண்ணுறோம் அப்படின்னு நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்ம ஏசப்பா. இன்னொரு காரியம், நம்ம ஏசப்பாவுக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்மிடமாய் சாய்ந்து, அவர் நமக்கு எதிராக சாய்கிற தேவன் இல்லை, நம்மிடமாகவே சாய்ந்து தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அழகாக ஒரு சின்ன பிள்ளை காரியங்கள் சொல்லுதுன்னா எப்படி ஒரு தகப்பன் அழகாக கேட்பாரோ அதே போல் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை ஏசப்பா கேட்க வல்லவர். முதலாவது காரியம், நம்ம ஏசப்பா நம்மளை இதுவரைக்கும் அழகாக நடத்தியிருக்காங்க. கடந்த வருஷத்தை கண்ட எத்தனையோ பேர், கடந்த வாரத்தை கண்ட எத்தனையோ பேர், கடந்த மாதத்தை கண்ட எத்தனையோ பேர், நேற்று இரவை கண்ட எத்தனையோ பேர் இந்த நாளில் உலகத்தில் இல்லை. ஆனால் ஏசப்பா நமக்கு இறங்கி ஜீவன் சுகம் பலத்தை தந்து ஏசப்பாவுடைய பாதபடியிலே வர்றதுக்கு ஏசப்பா நமக்கு கிருபை செய்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஏசப்பாவுக்கு நன்றியாக எல்லாரும் துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிற ஏசப்பாவை மகிமைப்படுத்தும்படியாக இந்த மதியான வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து என் கூட ஒரு வேளை நீங்கள் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களின் சத்தத்தையும் கேட்கிற தேவன் ஏசப்பா, எங்களுக்கு விண்ணப்பம் செய்கிறதற்கு ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடமாய் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லிப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே. நாங்கள் உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கல்ல ஆண்டவரே, கடந்திட்ட நாட்கள் எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்தீங்கல்ல இயேசப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள் இயேசப்பா, வியாதி பலவீனங்கள் வந்த போதிலெல்லாம்
ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீங்கல்ல ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் ஜீவனை பத்திரமாய் பாதுகாத்தவர் நீர் நல்லவர் அல்லவா கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரங்களில் எல்லாவற்றிற்கும் ஏசப்பா எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகவே நீங்கள் இருந்தீங்கல்ல ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நம்ம அநேக நேரங்களில் நெருக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. நம்முடைய உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த தேவன் நான் அப்படின்னு வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய ஒரு கூப்பிடுதலையும் ஒரு விண்ணப்பத்தையும் கூட ஏசப்பா விருதாவாய் விடுகிற தேவனே இல்லை, எல்லாம் ஏசப்பாவுடைய செவிகளில் ஏறிட்டுன்னு இந்த வசனத்தில் நமக்கு பார்க்குறோம். எப்போ கூப்பிட்டாங்களாம்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டது மட்டும் இல்லை, தேவனை நோக்கி அபயமிட்டாங்களாம். நம்ம அநேக நேரங்களில் தனியாக உட்காந்து அழுகிற நேரங்கள் உண்டு. மனம் பதறி அநேக காரியம் பேசுகிறது உண்டு. ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பல காரியங்களை நினைத்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டோ, இல்லைன்னா மனுஷங்கள்கிட்ட அபயமிட்டுட்டோ, ஏதாவது புலம்பிட்டோ இருந்தீங்கன்னா இந்த ஜெபத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் அதை விட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி அபயமிடணுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டா முதலாவது ஒரு தனி அறையில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பாவுகால மாத்திரம்தான் ஆறுதலோ இல்லைன்னா நெருக்கத்திலிருந்து விடுதலையோ தர முடியும். ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய செவிகள் ஆண்டவர் யார் கூப்பிட்டாலும் ஏசப்பா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுகிற தேவனே இல்லை. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் ஏசப்பா விருதாவாய் விடுகிற தேவனே இல்லை. எல்லாம் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிடுமா. ஒருவரையும் மறக்காத தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரை மறக்காத தேவன் அப்படியே கேட்கிற எல்லா கூப்பிடுதலுக்கும் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நம்ம கலக்கம் வரும்போது சங்கீதம் 43வது அதிகாரம் 5வது வசனம் பார்க்குறோம், நான் இன்னும் துதிப்பேன்னு. 43வது அதிகாரத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கலக்கம் வரும்போது இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆத்துமாட்ட சொல்லுங்கள், நான் இன்னும் ஏசப்பாவை நோக்கி துதிப்பேன், இன்னும் நான் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவேன். ஏன்னா நமக்கு நல்ல உத்தரவு தருகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் தான். இங்கே அநேக ஜெப குறிப்புகளை பார்க்கிறோம். அநேகர் பண கஷ்டத்தோடு, பாரத்தோடு, பலவீனத்தோடு, நிறைய பேர் சும்மா வீட்டிலேருந்து வெளியே போவாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிடுது, இருக்கிற அவ்வளோ அந்த குடும்பத்துடைய மொத்த சமாதானமும் கெட்டு போயிடுது. அநேக நேரங்களில் பாதுகாப்பிற்காக நிறைய மக்கள் கவலைப்படுகிற நேரங்கள் உலகத்தில் நம்ம வாழுகிறோம். ஒரு நிமிஷம் கூட நிச்சயமில்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அநேகர் நிறைய கேட்குறோம், இங்கே சூசைட் பண்ணிட்டாங்க, அங்கே சூசைட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ கடன் வாங்கினாங்க, இவ்வளோ வட்டி, அப்படி அநேக ஜெபக்குறிப்புகளும் நமக்கு இருக்குது. இன்னொன்று, வியாபாரம், தொழில், வேலை செய்கிற இடங்களில் எல்லா இடத்துலையும் நெருக்கம், கலக்கம். எந்த நெருக்கமாக இருந்தாலும், எந்த கலக்கமாக இருந்தாலும், வேதத்தில் இன்றைக்கி நம்ம கேட்ட வசனத்தின்படி உங்கள் ஆத்துமாட்ட சொல்லுங்கள், ஏன் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நான் காத்திருக்கிறவர் இன்னார்னு நமக்கு தெரியும், ஏசப்பா நமக்கு பதில் தருகிறவர்னு தெரியும். அதனால் நான் இன்னும் ஏசப்பாவை துதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரே, எங்களை இயேசப்பா துதிக்க வைக்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாட்ட சொல்லியிருக்கீங்க, ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, எதுக்கு நெருக்கம்னு பயப்படுறேன்னு. இயேசப்பா, எங்கள் எல்லா பயங்களையும் நீக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்கு உண்டு கர்த்தாவே. எங்களுக்கு உண்டான நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிடத்தக்கதா இயேசப்பா, எங்கள் இருதயத்தை உமக்குள்ளே நீங்கள் ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த ஜெப நேரத்தில் இயேசப்பா, பண கஷ்டத்தோடு என் வாழ்க்கையே முடிந்து போச்சுன்ற இயேசப்பா அங்கலாய்ப்போடு யாராவது காணப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்கள் இருதயத்தை தொடும்படியாய் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. எல்லா கலக்கங்களையும் மாற்றுகிறவர் இயேசப்பா, முடியாத ஒன்றை முடிக்கிற தேவன் ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ப்ராப்ளம்ஸை விட, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளை விட உம்முடைய கிருபை ரொம்ப பெரிது இயேசப்பா. உமக்கு எல்லா லேசான காரியம் கர்த்தாவே. எல்லா போராட்டங்களிலும் எல்லா இயேசப்பா பலவீனங்களிலும் இருந்து அப்பா நீங்கள் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப நேரத்தில் யாராவது பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் காணப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்கள் ஆணி பாய்ந்த கரத்தை இயேசப்பா நீட்டி தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த நேரத்தில் இயேசப்பா உம்முடைய பரலோகத்தின் சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவரே இந்த நேரத்தில் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் தாமே பெரிதான கிருபைகளை செய்ய வல்லவர் அல்லவா கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரை, எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசப்பா எழுந்து நடந்தாங்கல்ல ஆண்டவரே. இயேசப்பா, எலும்பு சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்ன உடனே ஆண்டவரே பிள்ளைக்குள்ள ஜீவன் வந்ததல்லவா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இயேசப்பா நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் இயேசப்பா பலவீனத்தோடு யாராவது காணப்பட்டிருப்பார்கள். ஆனால் இயேசப்பா ஒரு வார்த்தை மாத்திரம் தேவன் நீங்கள் சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டல்லவா ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் நெருக்கங்களிலே உம்மை நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை இயேசப்பா விடுவிப்பேன் என்று சொன்னீங்கல்ல ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்கல்ல இயேசப்பா. உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய விடுதலையினால் நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, உம்முடைய விடுதலையின் கரம் இளை பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, அநேகர் சாட்சி எழுதட்டும் கர்த்தாவே. இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தந்தார், சுகத்தை தந்தார் என்று இயேசப்பா அதை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, தொழில் நலிவுற்று வியாபாரத்தில் இயேசப்பா நஷ்டமடைந்து வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை போராட்டம்னு யாரெல்லாம் ஜெப குறிப்புகள் எழுதி கொடுத்துருக்குறாங்களோ இயேசப்பா எல்லாருக்காக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ஜாதிகளின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உமக்கு இயேசப்பா இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் இந்த நேரத்தில் எந்தெந்த வியாபாரங்கள் நலிவுற்று இருக்கிறதோ, நஷ்டங்கள் காணப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனையோ போராட்டமோ ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கலக்கத்தை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நெருக்கத்தை மாற்றுகிற தேவன், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு எங்களுடைய பாவங்களோ கீழ்ப்படியாமையோ காரணமாய் காணப்பட்டால் ஏசப்பா இந்த நேரத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. எங்களை நீங்கள் தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, யோனா இயேசப்பா கேட்டபோது ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீங்க ஆண்டவரே. ஆழத்திலிருந்து கூப்பிட்ட போது தேவன் உதவி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர். எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இரும் என்று வேதத்திலே வாசிக்கிற இயேசப்பா, எங்களுடைய ஒரு ஜெபத்தையும் தள்ளாது தேவன் ஆண்டவரே, எங்களிடமாய் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர். எங்களுடைய கூப்பிடுதல்கள் எல்லாம் உம்முடைய சந்நிதியிலே வந்து உம்முடைய செவிகளில் ஏறிற்று என்று பார்க்கிறோம். எங்களுக்கு பதில் தருகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார்.
கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சங்கீதம் 63வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அநேகர் துதிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. இயேசப்பா எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அநேகர் எழுதி கொடுத்துருக்கிற ஜெப குறிப்புகளில் ஒன்று, குழந்தை இல்லை, வாழ்க்கையில் ஒரு நல்ல இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல இடத்துல நான் வர முடியலை, சொந்த வீடுகள் இல்லை, வாசஸ்தலங்கள் இல்லை, அங்கேயும் இங்கேயும் அங்கலாய்த்து திரிகிற அநேகர் எங்களுக்காக ஜெபிங்கன்னு நம்மகிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. வேதத்திலே வாசிக்கிறோம், ரொம்ப நாளாக காத்திருக்கிறது ஒருவேளை மனதை மடிய பண்ணுமா, ஆனால் விரும்பினதை ஏசப்பா நமக்கு தரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஒருவேளை ஏசப்பா அவங்கள கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக காத்திருக்க சொன்னால் ஜெபத்தோடு ஏசப்பாவுடைய பாதபடியிலே காத்திருங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஜீவ விருட்சம் போல நல்ல ஈவுகளை தர வல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புக்காக ஏசப்பா பல நாளாய் காத்திருந்து மனமடிவோடு அநேகர் இந்த நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகளுக்காக உடைய பாதபடியிலே வருகிறோங்க கர்த்தாவே. ஏசப்பா என்ன ஆசீர்வாதங்கள் இல்லை, எனக்கு இது வரைக்கும் நடக்கலை, தாமதிக்குதுன்னு ஒருவேளை வேதனையோடோ பாரத்தோடோ காணப்பட்டா இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்கள் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, பல நாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை மடிய பண்ணும். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற ஜீவ விருட்சம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அல்லவா கர்த்தாவே. அந்த சந்தோஷத்தின் நாளை ஏசப்பா ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா ஆண்டவரே. நீங்கள் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீங்கள் சொல் மாறுகிற தேவனே இல்லை ஏசப்பா. மனுஷன் மாறி போவாண்டவரே, எங்களுடைய தேவன் நீங்கள் ஏசப்பா சொன்னால் செய்யாமல் நீங்கள் எங்களுக்கு விடவே மாட்டீங்க ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த நேரத்தில் இரக்கத்தின் தேவன் எங்களை பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஒருவேளை வீடு இல்லை, குழந்தைங்க இல்லை, இந்த மாதிரி ஏதாவது மன கஷ்டங்களோடு இந்த ப்ரேயரில் ஏசப்பா யாராவது கலந்திருப்பார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தேவன் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. ஏசப்பா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட பதில் செய்கிற எங்கள் தேவன், நாங்கள் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்கள்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எவ்வளவோ விசேஷித்தவர்களாக எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை ஏசப்பா நீங்கள் உற்று கவனிக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே பதில் தர நீங்கள் வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கணும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஜெபத்திலே ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தார் என்று கேட்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் தேவன் இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கூப்பிடுதல் உம்முடைய சமூகத்தில் வரட்டும் கர்த்தாவே. வேதத்திலே வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உமக்கு முன்பாக வருவார்கள் என்று. அப்பா ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே ஏசப்பா நீங்கள் பதில் தர போகிற அன்பிற்காய் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக எங்களோடு கூட இருந்து ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கடைசியாக நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக, உலகம் ஃபுல்லாக நடக்கிற அநேக ஊழியங்களுக்காக, வாலிபர்களுக்காக. அநேக வாலிபர்கள்
ட்ரக்ஸுக்கு அடிமையாகி எப்படியோ வாலிபர்களுடைய நிறைய நிலைமைகளை நம்ம உலகத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. காசுக்காக ஏதேதோ தப்பான காரியங்களை செய்துட்டு அவங்களுக்கு தேவை ரொம்ப கொஞ்சம் காசாக இருக்கும். அந்த காசுக்காக பெரிய கிரிமினல் ஆக்டு, க்ரைமு அந்த மாதிரியெல்லாம் சின்ன பிள்ளைங்களை அந்த மாதிரி கிரிமினல் ஆக்ட்ஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி அநேக காரியங்களை பார்க்குறோம். நம்ம வீடுகள்லேயும் அநேக குழந்தைங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சுற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய யங் பீப்புளை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளால் செய்ய முடிந்தது ஒன்று தேவனுடைய பாதுகாவலை மாத்திரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம நல்ல ஜோம்னலாம் நம்முடைய ஜெபம் எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லது. எல்லாரும் கண்களை மூடி இயேசப்பா உம்முடைய பாதபடியிலே ஒரு முறை கூட வந்திருக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியிலே தருகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப வேளையில் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியிலே தருகிறோம். எவ்வளவோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துட்டு இயேசப்பா என் பிள்ளையுடைய நிலைமெல்லாம் இப்படி இருக்கு, கீழ்ப்படியாமல் இருக்காங்களே, இந்த காரியங்கள்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களேன்னு வருத்தத்தோடு இந்த ஜெப நேரங்களில் இயேசப்பா எங்களோட ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இயேசப்பா இந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களுடைய இருதயத்தை இயேசப்பா நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை இயேசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் தொடுங்க. கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே வளர அப்பா நீங்கள் எல்லா பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா உம்முடைய ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடக்க வைக்க இயேசப்பா தேவையான ஞானத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒருவேளை பிள்ளைகள் பலவீனத்தோடு காணப்படுவார்களானால் இந்த நேரத்தில் தொட்டு இயேசப்பா சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறோம். கர்த்தாவே, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இயேசப்பா நீங்கள் வளர்த்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்ட ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ட்ரக்ஸோ இயேசப்பா ஏதாவது கிரிமினல் ஆக்ட்ஸ்லேயோ காணப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த போதை பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட தேவன் இயேசப்பா பிள்ளைகள் இருதயத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசப்பா பிள்ளைகளை வழி நழுவி போக செய்கிற எல்லா கிரியைகளையும் இயேசப்பா நீங்கள் கட்டுப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா அநேக வாலிபர்கள் உமக்காக எழும்ப ஊழியம் செய்ய உம்மை பற்றி சொல்ல அநேக வாலிபர்களை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அநேக சோஷியல் மீடியா காரணமாக, அநேக உலகத்தின் பயங்கர மாடர்ன் டெக்னாலஜிஸ் காரணமாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதையிலிருந்து வழி நழுவி போகிறாங்க. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் இயேசப்பா பக்கமாய் நிற்க ஆண்டவரே ஒரு நல்ல சேனை வீரர்களாய் ஜெப வீரர்களாய் உமக்காக எழும்பி நிற்க அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே இயேசப்பா நீங்கள் எல்லாரையும் நடக்க வேண்டிய வழியில் இயேசப்பா நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, வேதத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளை ஆலோசனையாயிருந்து அப்பா ஆலோசனை சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசப்பா கடைசியாக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, நாங்கள் இயேசப்பா உலகம் முழுவதும் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். மிஷினரி ஊழியங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிற ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டத்தோடு உம்மை இயேசப்பா ஆண்டவரே ஆராதிக்கிற மக்கள் உண்டு, உம்மை பற்றி சொல்லுகிற மக்கள் உண்டு. எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், பாதுகாவலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன தேவை அவசியமோ எல்லாவற்றையும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே இயேசப்பா ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிற தேவன் அப்பா உமக்காக இன்னும் அதிகமாய் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க இயேசப்பா நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டவரே, சபைகளுக்காய் வருகிறோம், சபைகளுக்குள்ள எல்லா நெருக்கங்களையும் தேவன் மாற்றி போடுங்க. ஆண்டவரே இயேசப்பா சபையார் எல்லாரும் சேர்ந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஊழியம் செய்ய சபைகளை கட்ட இயேசப்பா கர்த்தர் நல்லவர் என்று இயேசப்பா உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்த நீங்க பெரிதான கிருபைகளை சபைகளில் இயேசப்பா நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா சபைகளுக்குள்ள உள்ள எல்லா போராட்டங்கள், உலகத்தின் பலவிதமான கண்ணிகள் எல்லாவற்றையும் இயேசப்பா நாங்கள் கடிந்து இயேசப்பா அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ சமாதானம், தேவ சந்தோஷம்
ஆண்டவரே, உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இயேசப்பா, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாருக்கும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் இயேசப்பா, உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த தேவன் இயேசப்பா நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. ஹெவன் டிவிக்காய் வருகிறோங்க தாவே. அநேகருக்கு உம்மை பற்றி இயேசப்பா சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல, அநேக உடைந்த ஆத்துமாக்களை இயேசப்பா தைரியப்படுத்த ஆண்டவரே நீங்கள் உபயோகித்து வருகிற நல்ல அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சேனலில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக வருகிறவங்க தாவே இயேசப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஊழியத்தை எழுந்து கட்ட அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆண்டவரே. பேக் டு ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய நன்கொடைகள் கொடுக்குறாங்க. நிறைய படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. எல்லாருக்கும் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அநேக காரியங்களை ஊழியத்தை நிமித்தமாய் செய்கிறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த இடங்கள்லாம் போய் உம்முடைய ஊழியத்தை செய்யும்போது தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இளைப்பிள்ளைகளோடு இருக்கட்டுங்க தாவே. எசப்பா, ஊழியத்தின் நிமித்தம் சகலத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. இளைப்பிள்ளைகள் ஊழியம் செய்கிற இடங்களில் தேவ சுகம் எசப்பா, தேவ சமாதானம் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற அநேக தேவைகள் உண்டு கர்த்தாவே. எசப்பா, எங்கள் எல்லாருடைய தேவைகளை காட்டிலும் திரவிய சம்பனர் எங்களுடைய இயேசப்பா ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. எங்கெங்க மனுஷ தயவு தேவைப்படுகிறதோ அங்கே தேவன் மனுஷ தயவை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெங்க பொருள் தேவைகள் தேவைப்படுகிறதோ இயேசப்பா நீங்கள் நிவர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பண தேவைகளை இயேசப்பா நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. உம்முடைய ஊழியம் அப்பா எந்த தடையின்றி இயேசப்பா நல்லபடியாக நடக்க தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்ய போகிற வழி வர்ற வழியில் தேவ பாதுகாவல் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசப்பா, பிசாசின் எந்த விதமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ வராதபடிக்கு உண்மை உத்தவமாய் உடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய இயேசப்பா நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைக்காக செய்ய இயேசப்பா, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, உம்முடைய வருகையை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல, உம்முடைய அன்பை சொல்ல இயேசப்பா நீங்கள் இன்னும் அதிகமாக எங்களை உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த நேரத்தில் என் கூட ப்ரேயரில் இருக்க ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேங்க தாவே. என்ன நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை தொடங்கினார்களோ அந்த நோக்கத்தை இயேசப்பா நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, ஜெபிக்கிறதின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஏசப்பா இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருடைய வீடுகளிலும் தேவ ஆசீர்வாதம் தங்க ஏசப்பா நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா, உம்முடைய கிருபையின் கரையில பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டுங்க தாவே. மறுபடியும் நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிற வரைக்கும் தேவன் தாமே ஏசப்பா தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாவல் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாரையும் காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் எடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, எங்களுக்கு பதில் தந்திருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோங்க தாவே. அப்படியே நாங்கள் சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட தேவன் கிருபை தாரும். இது அந்நாள் நேரம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்கேளு அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.